தேய்பிறை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு 2 வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள். அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலாகும். இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட ஏற்றலாம். இருந்தாலும் சஷ்டி திதியில், அதுவும் தேய்பிறை சஷ்டி அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து வரும் சஷ்டி திதி அன்று இதே போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம். இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை காணலாம்.